ஹலோ உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் ஊரில் நல்லா மழை ஒரு வாரமாகவே. இன்றைக்கும் மழை தான் பாண்டிச்சேரியில். அதனால் நாங்கள் சேஃப்டியாக உள்ளே தான் இருக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். காலை டிஃபனு நான் தோசையும் கருவேப்பிலை துவையிலும் அரைச்சேன். அதை எப்படி செஞ்சேன்றதை உங்களுக்கு நான் காலையிலே செஞ்சதுனால உங்களுக்கு போட்டு காட்ட முடியல. ஆனால் இப்போ காட்டுறேன். கருவேப்பிலை ஒரு 2 கைப்பிடி, அதுக்கு தேவையான புளி, வரமிளகா ஒரு 6, கொஞ்சோண்டு உப்பு, ஒரு அரை டீஸ்பூனு மிளகு போட்டு எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு, ஏன்னா எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே இருக்குது கருவேப்பிலை நிறைய, அதை பறித்து தான் நான் கழுவி வச்சுருந்தேன். அதை தான் காலையில் அரைச்சேன். ஏன்னா உடம்புக்கும் நல்லது, விட்டமின் சி, டி எல்லாமே இருக்குது கருவேப்பிலையில். ஹேருக்கும் நல்லது, கண்ணுக்கும் நல்லது கருவேப்பிலை. நான் அப்பப்போ வாரத்துக்கு ஒரு நாள் துவையல் அரைச்சேன். சப்பாத்தி, இட்லி, பூரி எதுக்கு வேணாலும் நம்ம சாதத்துக்கு கூட போட்டு ரைஸுக்கு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இறக்கும்போது கொஞ்சம் வெல்லத்தை வச்சுக்குவேன், டேஸ்ட்டாக இருக்கும். பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடாயை போட்டு ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றினேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வறுபட்டோன்னே நம்ம அரைச்சி வச்சுருந்ததை எடுத்து போட்டு நல்லா சுருள எண்ணெயிலே சிம்மில் வச்சிடணும். அது எண்ணெயிலே பிரிஞ்சு வரும். சால்ட்டு கொஞ்சம் போட்டு கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து, ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும், சேர்த்து கழுவி ஊற்றி சிம்லேயே விட்டுருங்க. நல்லா கொதி வந்துடும். அப்படியே சுருண்டு வரும்போது கொஞ்சோண்டு வெல்லத்தை போட்டேன். எனக்கு வெல்லம் போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதனால் வெல்லத்தை போட்டு இறக்கி துவையெல்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்குறவங்க எனக்கு சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள், இதை ஃப்ரெண்ட்ஸுங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் போட்டதை அப்படியே நீங்களும் சொல்லுங்கள். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ எல்லாருக்குமே தெரியுது. இருந்தாலும் ஹாஸ்டலில் இருக்கவங்க இல்லை சின்ன பிள்ளைங்க, மேரேஜ் ஆன பிள்ளைங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் கருவேப்பிலை துவையல். தோசைக்கு தொட்டு சாப்பிட்றேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கருவேப்பிலை துவையல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. விட்டமின் சி, டி, பி எல்லாமே இந்த கருவேப்பிலையில் இருக்குது. அதனால் நான் துவையெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். கொஞ்சம் ரசம் வச்சுட்டு வாழைக்காய் பொரியல் பண்ணலான்னு வாழைக்காயும் வெந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் இன்றைக்கி நான் மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணுறேன். இந்த கருவேப்பிலையை நான் காலையில் ஒரு 4 கருவேப்பிலையை எடுத்து மென்று முழுங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பல்ல விளக்கிட்டு இதை செஞ்சுருவேன். ஒரு 1/2 hour கழிச்சு தான் நான் காஃபியே குடிப்பேன். ஏன்னா நம்மளுக்கு ஹேர் கொட்டுறதுனால இது சாப்பிட்டா நல்லதுன்னு போட்டாங்க. அதனால் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் டெய்லி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ உறவுகளே. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்ககிட்ட. எப்படி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் என்கிட்ட கமெண்டில். தேங்க்யூ உறவுகளே.